வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, போகோ ஸ்டிக்கை வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது சின்ன பிள்ளைங்களுக்குனா ரொம்ப பிடிக்கும். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வச்சோம் அப்படின்னா குதிச்சு வந்து போகலாம், சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போகோ ஸ்டிக் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். முக்கியமாக வந்து நம்மளுக்கு தேவை வந்து படுறீங்க அப்படின்னா, இது வந்து வண்டியோட ஃப்ரண்ட் ஃபோர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நார்மலாக அமுக்கணும்னா அமுக்க முடியாது. ஏறி நின்று அமுக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து பிடிக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மூவ் ஆகுதுல்ல, அதுதான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி சர்வீஸ் பார்க்குற கடைகளில் வந்து போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து வெயிட் கணக்கில் தான் தருவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பழசானது தான். ஸோ பழைய வண்டியில் உள்ளது தான். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து வேறு எதுவும் இல்லை. ஸோ சின்ன பிள்ளைங்க விளாட்ற இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒன்று ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து கலண்டு போய் ஒன்று கிடந்துச்சு. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து செட் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரில. ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வாங்கிட்டு வந்த ஃபோர்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அமுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கஷ்டப்பட்டு அமுக்குனா தான் அமுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ண போல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, இது வந்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே கால் மிதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று செட் பண்ணணும் இதில். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிதித்து வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒரு கிளாம்ப் மாதிரி இந்த மாதிரி வந்து ஒன்று வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். நீங்களும் ஒரு கிளாம்ப் வந்து வாங்கணும்னா வாங்கலாம். லேட்டினா வந்து பார்த்திங்கன்னா கால் மிதிக்கு உங்களுக்கு என்ன மாதிரி செட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று டைட் வைக்கிறதும் வாங்கியிருக்கேன். இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா டைட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து மிதிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து உள்ளக்க நான் செட் பண்ணிக்கிறேன். உள்ளக்க வந்து போட்டு வந்து நல்லா போகிற அளவுக்கு வந்து வச்சு இதை அமுக்கி விட்டுக்கலாம். ஸோ இதை வச்சு நான் வந்து லூஸ் படுத்தி விட்டுக்கிறேன். லூஸ் படுத்தி விட்டால் தான் வந்து உள்ளக்க வந்து கரெக்டாக போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த அளவுக்கு போயிடுச்சு பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி வந்து கால் மீதி வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த கிளாம்ப் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து இந்த மாதிரி வைக்க போகிறோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே பாதியாக வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டு மடித்து விட்டுறணும். அங்கிட்ட வச்சு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விட்டு வந்து மடித்து விட்டுறணும். அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா கால் மீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெளியே வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்டிக்கலாம் அதை கிளாம்பை. இதை வந்து வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பார்த்து வந்து வெட்டிக்கோங்க. இது நான் ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வெட்ட போகிறேன். இதை வந்து ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி வெட்டினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வெட்டிடலாம். ஸோ அதை வச்சு நான் வெட்டிக்கிறேன். சரி சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லைட்டாக வந்து வெட்டி விட்டுட்டோம். லைட்டாக வந்து வெட்டி விட்டுறதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து முன்ன பின்னா வளைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டாக வந்துடும். அவ்வளோதான். இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கால் மீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இதை அடித்து வந்து பார்த்திங்கன்னா மடக்கி வந்து விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து வளைச்சி விட்டுக்கிறேன். இதில் வந்து மிதிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், மடக்கி விட்டாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வச்சுக்கலாம், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டாச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மடக்கி வந்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடித்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா கால் மீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செட் பண்ணியாச்சா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து செட் பண்ணால் முடிஞ்சிருச்சுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேனக்குள்ளே ஒன்று வச்சுருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்ட ஒன்று வந்து வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லூஸ் படுத்தி விட்டுக்கோங்க. இங்கேயும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வச்சு லைட்டாக அடிச்சு விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சுங்க. பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டைட் வச்சுக்கலாங்க. நல்லா வந்து டைட் வச்சுக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அது உருவாமல் இருக்கும். கால் மிதிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்குங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல்லாக இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சிட்டு போயிடக்கூடாது. ஸோ அதனால் நல்லா அந்த மாதிரி வச்சு டைட் வச்சுக்கிறேன். இருச்சுங்க, பாருங்கள் எப்படி அமுக்குனாலும் வந்து செம்மையாகிருச்சு.
சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் மீதி வந்து ரெடி பண்ணிட்டோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கைப்பிடி நம்மளுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். அது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து இந்த வீல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ளது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா. இதை தான் நம்ம வந்து கலட்டி வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத இந்த ஃபஸ்ட்டு அந்த பொம்மையை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். பொம்மை நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இதை வந்து எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நடுவிலேருந்து சென்டர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் தனியாக வந்து எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிடிமானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணணுங்க. இப்படி வந்து கனெக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்பட்டையாக்கி ஒரு ட்ரில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் இதை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக தான் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வச்சு அடித்து சப்பட்டையாக்கணுங்க. இது வந்து நல்லா சப்பட்டை ஆக்குனதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஹோல்ஸ் வந்து போட முடியும். சரி ஓகே, இதை வந்து ஓரளவு சப்பட்டை ஆக்கியாச்சு. இதையும் வந்து சப்பட்டை ஆக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஓட்டை வந்து போட்டாச்சு பார்த்தீங்களா. சரி ஓகே, இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த போல்ட் வந்து போடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து போட்டாச்சு பார்த்தீங்களா. சமமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓட்டை போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று இந்த மாதிரி கிளாம்ப் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போட்டுருங்க. இதை தான் வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஜஸ்ட் வந்து உள்ளே போட்டுட்டு இங்கனக்குள்ளே வந்து போல்ட் வந்து போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா போல்ட் வந்து போட்டுட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து பாதி ஸ்ட்ராங் ஆயிரும், நம்மளுக்கு வந்து வராது. இதை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து வச்சு வந்து விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கடுத்து இதை வந்து உள்ளக்க இருக்கிற மாதிரி வந்து உள்ளக்க வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வரைக்கும் டைட் வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பியை லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மடக்கி விட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா கிளாம்ப் மாதிரி, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இதில் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து போகிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆடாது. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரூ வச்சு வந்து பார்த்திங்கன்னா டைட் வச்சிடணும். நல்லா வந்து டைட் வச்சுக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நகராமல் இருக்கும். இதை வந்து வச்சு டைட் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் வச்சாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குதிப்போம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்திங்களா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போகோ ஸ்டிக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கால் மீதியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ட்ரை பண்ணது. இதை அதுக்கடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் ஏதாவது ஒன்று அடிச்சிக்கலாம். அடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரை வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா அடித்தாச்சு. இப்போ வெயிலில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் காஞ்சிக்கிட்டோம். காஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்து வந்து நம்ம இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போகோ ஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசில் ஆசை. சின்ன வயசில் வந்து மூவிஸ்லாம் பார்ப்போம்ல, சூப்பராக ஜம்ப் பண்ணிட்டு வந்து போவாங்க. இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் டிசைன் ஆகிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆள், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். நம்ம வீட்டுனா நல்லா தான் தாங்கும். இப்போ வந்து நான் ஏறி பார்க்குறேன். இருங்க, ஜம்ப் ஆகுதுங்க. நான் கூட சாதாரணமாக நினச்சேன். எனக்கு பயமாக இருக்குது. நல்லா ஜம்ப் ஆகுது. இப்போ பாருங்க எப்படி ஜம்ப் ஆகுதுன்னு பார்த்துருப்பீங்க. சரி ஓகே, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருங்க,
இதில் ஏறுறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. சரி ஓகே, இதை இது பண்ணிடலாம். சரி சின்ன பையன் ட்ரை பண்ணட்டும். ஏறு வச்சுக்கோ. இரு பசி ஏறு. ஆ ஏறு ஏறு. நல்லா இருக்கா? ஜம்ப் ஆகுதா? ஒரு ஏர்லேயே சட்டுன்னு குதிக்குது. ஃபஸ்ட்டு ஏறு, நான் ஏற வைக்கிறேன். ஓகே இரு நல்லா பிடிச்சிக்கோ. தூக்கு. சரி இன்னும் ஒரு ஏறு. இவனுக்கு அது ஃபஸ்ட் டைம்னால செய்ய தெரில. என்ன விழுந்துருவோம்னு பயமாக இருக்கா? சரி இன்னும் ஒரு ஏறு. சரி ஓகே, இது வளையுது அப்பப்போ. ஓரமாக இருக்கா? ஜம்ப் பண்ணுறா. ஜம்ப் ஆகுதா? ஜம்ப் பண்ணு. நீயா ஏறு. ஜம்ப் ஜம்ப் பண்ணுடா. ஏறுறா. ஏறு. பார்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி தான். இது வந்து நம்ம பழகாமல் செய்ய முடியாது. பழகினா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜம்ப் பண்ண முடியும். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. நான் ஒத்த காலை வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி உள்ளதில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான செலவுலேயே நீங்கள் வந்து பண்ணிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.